பிறந்ததிலிருந்து தந்தையின் முகவரிதான் என் முகவரி. எனக்கென்று ஒரு தனி முகவரி வேண்டுமென்று நான் யோசித்ததில்லை. இப்போது உன் முகவரி என் முகவரி ஆன பின்பு அப்படி யோசிக்க வைக்கிறாய். சுதந்திரத்தை நினைவூட்டியதற்கு நன்றி. கோர்ட்டின் நிசப்தத்தில் கூண்டில் நின்றிருந்த உஷாவின் குரல் மட்டும் மெலிதாய் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. சௌமியா ஆரம்பத்திலிருந்தே என் ஒருத்திக்கிட்ட மட்டும்தான் மனசு விட்டு பேசுவா. அவங்க வீட்டில் நடந்த எல்லா கொடுமைகளையும் ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீ ஏன் பொறுத்து போகணும்னு, வெட்டிட்டு வந்துடு. புருஷன் செத்து போனதால் நான் தனியாக வாழலையான்னு பிரிஞ்சு வர அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் சௌமியா கேட்கல. அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப மனசு விட்டுடுவாங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம்னு தான் நான் பொறுத்து போகிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தா. பொறுமைக்கும் எல்லை உண்டு. அவங்களோட கொடுமைகள் எல்லை மீறி போக ஆரம்பித்த நிலையில்தான் காலேஜில் எங்களுக்கு சீனியரான வாசுவை சந்திக்க நேர்ந்தது. சௌமியாவோட நிலையை கேள்விப்பட்டு அவர் அவளுக்கு வாழ்வு தர முன்வந்தார். ஆனால் சௌமியா ஒத்துக்கலை. ஊர் உலகம் அசிங்கமாக பேசும், அப்பா அண்ணா மனசு விட்டுடுவாங்கன்னு இப்படியே சொல்லிட்டு இருந்தா. அவங்க 3 பேரையும் தீர்த்து கட்டினா தான் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும் அப்படின்னு வாசுவை அவள் ஏற்றுக்கவும் வழி பிறக்கும்னு நான் முடிவு செஞ்சேன். அன்னைக்கு அதிகாலையில் திட்டமிட்டு அவங்க 3 பேரையும் கதற கதற கொலை செஞ்சேன். எதிர் வீட்டிலும் பக்கத்து வீட்டிலும் இருந்து கொலையை பார்த்தவங்க என்னத்தான் பார்த்துருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கும் ஒரே பொண்ணு சௌமியா தானே. அதனால் அந்த மங்கள் வெளிச்சத்தில் என்ன சௌமியான்னு நினச்சிட்டாங்க. பின்னாடி வழியாக நான் தப்பிச்சு போயிட்டேன். ஆனால் நான் கொலை செய்ய பயன்படுத்திய அறிவால் எடுத்துக்கிட்ட சௌமியா தன் மேலேயே பழியை போட்டுக்குவாள்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். போலீஸில் மாட்டிக்க எனக்கு மனசில்லை. இன்ஸ்பெக்டர் என்னோட வீடு தேடி வந்தப்போ எனக்கு பயமாயிடுச்சு. வாட்ச்மேன் மூலமாக பொய் சொல்லி அவங்கள அனுப்பிட்டு நான் தப்பிச்சு பாம்பே போக முயற்சி செஞ்சேன். சௌமியாவை காப்பாற்றுறதுக்காக வீட்டில் டைரியில் என் கைப்பட குற்றத்தை ஒத்துக்கிட்டேன். அவ்வளோ பெரிய பம்பாயில் என்னை போலீஸ் தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியத்தோடு தான் கிளம்பி போனேன். ஆனால் இன்ஸ்பெக்டர் தயாநிதியும் லாயர் சிதம்பரநாதனும் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை மடக்கி பிடிச்சிட்டாங்க. உஷா நீளமாய் கோர்ட்டில் வாக்குமூலம் சொல்லி முடிக்க ஜட்ஜ் தடித்த பேனாவால் அவ்வப்போது குறிப்பெடுத்து கொண்டு தீர்ப்பை வரும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன் என்றார். சிதம்பரநாதனின் அலுவலகம். சௌமியா, சீனிவாசன், ராகுல், வாசு ஆகியோர் சிதம்பரநாதனுக்கு எதிரே அமர்ந்திருந்தார்கள். சீனிவாசனும் ராகுலும் கையெடுத்து கும்பிட்டு குரல் தழுத்தார்கள். லாயர் சார், தெய்வத்தை நாங்கள் இது வரைக்கும் கண்ணால் பார்த்ததில்ல. இப்போ உங்களைத்தான் தெய்வமாக பார்க்குறோம். சௌமியாவுக்கு விடுதலை வாங்கி தந்துட்டீங்க. சீக்கிரம் அவளுக்கு குணமாயிடுச்சுன்னா அவளோட குழந்த சந்தோஷப்படும். டாக்டர் வில்சன் கிட்டேயே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. அவர் எனக்கும் தெரிஞ்சவர் தான். நிச்சயமாக குணப்படுத்திடுவார். வாசு சௌமியாவை ஏற்றுக்க தயாராக இருக்கார். அதனால் நீங்கள் கவலைப்பட இனிமேல் எதுவுமே இல்லை. வாசு குறுக்கிட்டு சொன்னான். நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் சௌமியாவோட மனநிலை சரியாகணும். என்ன சொல்கிறீங்க வாசு? என்னை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். சௌமியாவோட முழு சம்மதம் இல்லாமல் அவளை கைப்பிடிக்கிறது அவளுக்கு செய்கிற துரோகம். அது தப்பு. அதனால தான் அவளோட மனநிலை முதல்ல சரியாகணும்னு சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் ஒரு நர்ஸுக்கு சமமாக அவளையும் அவள் குழந்தையையும் பார்த்துக்க நான் தயாராக தான் இருக்கேன். லாயர் சார், வாசு, உங்கள் 2 பேருக்குமே நாங்கள் நிறைய கடமைப்பட்டிருக்கோம். அவர்கள் விடைபெற்று சென்ற சில நிமிஷங்களில் ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்காமில் கூப்பிட்டாள். சொல்லுமா, இளங்கோ சார் வந்திருக்கார், வர சொல்லு. இன்டர்காம் ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர்ந்தபோது கதவின் கைப்பிடி கீழே இறங்கி திறந்த கதவில் இளங்கோ தோன்றினார். வாங்க இளங்கோ, உட்காருங்க. எதிர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டே இளங்கோ சொன்னார். நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் சிதம்பரநாதன். இந்தாங்க. கார் சாவியை நீட்டினார். என்ன இது? நாம் பெட்டு கட்டின மாதிரி புத்தம்புது காரை உங்கள் ஆஃபீஸ் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். அந்த காரை நான் ஏற்றுக்க போகிறதில்ல இளங்கோ. ஏன்? அவர் ஆச்சரியமாய் நிமிர சிதம்பரநாதன் தொடர்ந்தார்.
உண்மையில் கொலை செஞ்சது சௌமியா தான். என்ன சொல்கிறீங்க? அது எனக்கு ஆரம்பத்திலேயே நல்லா தெரியும். ஆனால் சௌமியா கொலை செஞ்சிருக்க மாட்டாளேன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். சட்டத்தை ஏமாற்றித்தான் நான் சௌமியாவை கொலை பழியிலிருந்து காப்பாற்றியிருக்கேன். எதனால் அப்படி? இந்த கேஸ் என்னோட ஆத்ம திருப்திக்காகன்னு நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே. சௌமியா செஞ்ச கொலைகள் நியாயமானவைன்னு எனக்கு பட்டது. அவளுக்கு தண்டனை கிடைச்சா அது அநியாயம்னு நான் நினச்சேன். அதனாலே தர்மப்படி அவளை காப்பாற்றினேன். இளங்கோ லேசான கோபத்தோடு அவரை பார்த்தார். சௌமியாவை காப்பாற்றினது சரியா தப்பான்னு நான் விவாதம் பண்ண விரும்பலை. ஆனால் அதுக்காக வேற ஒரு அப்பாவி பொண்ணை நீங்கள் குற்றவாளி ஆக்கி இருக்கிறது எந்த தர்மப்படி நியாயம் சார்? புன்னகைத்து கொண்டே சிதம்பரநாதன் சொன்னார். உஷா முழு மனசோட இந்த தியாகத்துக்கு சம்மதிச்சிருக்கா. நான் தான் கொலை செஞ்சேன்னு வழிய போய் கோர்ட்டில் சொன்னால் கோர்ட் நம்பாது, துருவி துருவி பார்க்கும். அதனால் தோழியை காப்பாற்றுறதுக்காக நான் சொல்லி கொடுத்தபடி நாடகமாடி இன்ஸ்பெக்டரின் வழியில் போய் தானாகவே விழுந்திருக்கா. இப்போ ப்ராசிக்யூஷன் தரப்பில் அவளை கொண்டு போய் குற்றவாளியாக நிறுத்துவாங்க. துருவி பார்க்க இடமில்லை. ஒரு பெண்ணை காப்பாற்ற இன்னொரு பெண்ணை பலியாக்கிறத நான் எந்த விதத்திலும் ஏற்றுக்க மாட்டேன். இதையெல்லாம் இப்போவே போலீஸில் சொல்லி. சிதம்பரநாதன் குறுக்கிட்டார். நான் முழுசாக சொல்லி முடிக்கிற வரை அவசரப்படாதீங்க. உஷா இன்னும் சில நாட்களில் சாக போகிறவ. நிமிர்ந்தார் இளங்கோ. என்ன அவளுக்கு? எய்ட்ஸ். உஷா எய்ட்ஸ் பேஷண்ட்டா? ஆமாம். கண்ட கண்ட பெண்களோட பழகினதில் அவளோட கணவன் எய்ட்ஸ் நோய் தாக்கி இறந்துட்டான். கணவன் மூலமாக உஷாவுக்கும் அந்த பயங்கர நோய் தொத்திக்கிச்சு. எப்படி இருந்தாலும் சாகத்தானே போகிறேன். என்னோட தோழியை காப்பாற்றிட்டு செத்தேன்னா நான் வாழ்ந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கும்னு சொல்லி அவள் மனப்பூர்வமாக தான் இந்த தர்ம போரில் தன் தலையை கொடுத்துருக்கா. இப்போ சொல்லுங்க, போலீஸுக்கு ஃபோன் போட்டு எல்லா உண்மையையும் சொல்லி சௌமியாவை மறுபடி காட்டி கொடுக்க போகிறீங்களா? இளங்கோ மௌனமானார். அதே வினாடி. ஃபோன் உச்ச ஸ்தாதியில் வீறிட ரிசீவரை எடுத்தார் சிதம்பரநாதன். பேச பேச அவர் முகம் இருண்டு போனது. பேசி முடித்து ரிசீவரை வைத்த சிதம்பரநாதனை பார்த்து கேட்டார் இளங்கோ. எனிதிங் ராங்? ஃபோன் சப்ஜெயிலில் இருந்து. என்ன விஷயம்? உஷாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. என்னாச்சு? திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப சீரியஸாகி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. உஷாங்கிற அந்த தியாகியை நான் ஒரு தடவை பார்க்கணும் சிதம்பரநாதன் என்றார் இளங்கோ. அடுத்த நிமிஷம் அந்த புத்தம்புது ஹுண்டாய் காரில் கவலையை சுமந்து கொண்டு சிதம்பரநாதனும் இளங்கோவும் நிரம்பியிருந்தார்கள். அவர்களை சுமந்த கார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை நோக்கி வேகமாய் சாலையில் வழுக்கி சென்றது.